பிளாட்ஃபார்மில் F&O ட்ரேடிங்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒருத்தன் வந்து திவால் ஆவதற்கு ரொம்ப கோல்டு பிளட்டட் மெத்தடாலஜி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா பர்சனல் கனெக்ட் எதுவுமே கிடையாது, யார்கிட்டையும் நீங்கள் பேச போகிறதில்ல. உங்கள் பணத்தை கொடுக்குறீங்க, நீங்கள் பண்ணுறீங்க, இழக்கிறீங்க, திவால் ஆகிடுறீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு கேட்பாரு கிடையாது. யாரும் உங்களை வந்து என்ன ஆச்சுன்னு கூட கேட்க மாட்டாங்க, நீங்கள் வெளியே கூட சொல்ல மாட்டீங்க. அப்போ என்ன ஆகும் அந்த மாதிரி நபர்களுக்கு? யார்கிட்டையுமே இதை பற்றி பேசாமல், யாருக்குமே தெரியாமல் ஒரு நஷ்டத்தை பண்ணுறவங்களுக்கு என்ன விளைவுகள் அப்படிங்கிறத யோசித்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான மன அழுத்தம், இன்னும் என்னென்னமோ வரும். இதையெல்லாம் ஒரு ரிட்டையரி செய்யணுமாங்கிறதா என்னுடைய கேள்வி. ஸோ உங்களுடைய சோஷியல் சர்க்கிளில் ரிட்டையர் ஆகிட்டு நான் F&O பண்ணுறேன்னு யாராவது சொன்னாங்கன்னாக்கா நீங்கள் அவங்களுக்கு என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு அவங்க செய்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்க அதை செய்யணுமா கூடாதாங்கிறத அவங்க உணரக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் அவங்கள வைக்கணும். ஏன்னா அந்த உணர்வு வந்தால் தான் ஒன்லி when they realize that what they are doing is wrong அவங்க தங்களை காப்பாற்றிக்க முடியும். மாறாக அந்த ரியலைசேஷன் இல்லாமல் ரொம்ப தூரம் போயிட்டாங்கன்னா ஏதோ ஒரு பாயிண்டில் அவங்க கையில் இருக்கிற காசெல்லாம் இழந்துட்டு ஒன்றும் இல்லாமல் நிற்பாங்க.